ஹலோ வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், லிங்க் பண்ணிக்கோங்க. டீம் முழுவதுக்கும் வந்துருச்சுங்களா? ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அந்த ஒரு மேட்ச் தான் பார்க்க போகிறோம். அந்த மேட்சோட ப்ரிவ்யூ லைட்டில் செக் பண்ணிவிட்டு டீம் க்ரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, மேட்ச் உங்களுக்கு 47ஆவது மேட்ச்சு 7:30 மணிக்கு நைட் 7:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஓகே, கொல்கத்தாங்கிற வெனியூவில் தான் நடக்குது. ஈடன் கார்டன் இது ஒரு லெவலில் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு டீம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம டிசியோட லெவல் பார்த்துடலாம். ஜாக் ப்ரெஷர், மெக்குர்க், அபிஷேக் புரல், ஜாய் ஹோப், ரிஷப் பண்ட், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், குமார் குசங்கா, அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், ஆண்ட்ரிஸ் நோர்கியா, லிசாத் வில்லியம்ஸ், கலீல் அகமது, முகேஷ் குமார். இம்பேக்டாக வந்து ரஷீத் சலாம். சரிங்களா? ஓகே, நம்ம கேகேஆரோட லெவல் பார்த்துடலாம். சுனில் நரேன், பிலிப் சால்ட், அங்கிரீஷ் ரகுவாஞ்சி, ஸ்ரேயஸ் ஐயர், வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ஆண்ட்ரூ ரசல், ரமன்தீப் சிங், ஹர்ஷித் ராணா, துஷ்மந்தா சமீரா, அண்ணா மிச்சல் ஸ்டாக். 2 ஃபாரினரில் ஏதோ ஒரு ஃபாரினர் உள்ள இருப்பாங்க. வருண் சக்கரவர்த்தி. இம்பேக்டாக வந்து வைபவ் அரோராவை யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஒரு பாசிட்டிவ் யூஸ் பண்ணக்கு வச்சுக்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம பிச் ரிப்போர்ட் லேஸை பார்த்துடலாம். 47ஆவது மேட்ச். சரிங்களா? 47ஆவது மேட்ச்சு கொல்கத்தாவில் நடக்குது. உங்களுக்கு ஏப்ரல் 29ஆந்தேதி நைட்டு 7:30 ஸ்டார்ட் ஆகுது. ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 180 220 வரைக்கும் இருக்குங்க. அந்த கேகேஆர் பிச்சு வந்து இப்போ நல்லாவே சாலிட்டாக ஒரு பேட்டிங் ட்ராக்காகவே இருக்குது. சரிங்களா? இந்த ஒரு சீரீஸ், இந்த ஒரு ஐபிஎல் ஃபுல்லாக பேட்டிங்கு பியூராகவே இருக்குது. ஓகே, பேட்டிங் நல்லா ஒத்துழைக்குது. பேட்டிங் ஃபஸ்ட்டு 2 பேட்டிங் செகண்டு 5 வின் பண்ணியிருக்காங்க. ஒரு லாஸ்ட்டாக ஒரு 7 மேட்சாக. சரிங்களா? அதில் ஹெட்டுக்கிட்ட பொறுத்த வரைக்கும் 34 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. கேகேஆர் 17, டிசி 16. நோ ரிசல்ட் 1. பேசரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 மேட்சாக எடுத்து பார்க்கும்போது 40 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 24, செகண்ட் இன்னிங்ஸ் 16. ரைட் ஃபேஸர் 26, லெஃப்ட் 14. ஸ்பின்னர் பொறுத்த வரைக்கும் 5 மேட்ச்சுக்கு 16 விக்கெட். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 6, செகண்டு 10. இந்த வென்யூவில் மட்டும் கேகேஆர் 86க்கு 50 வின்னிங் நல்ல ஒரு பெர்சன்ட் வச்சுருக்காங்க. டிசி வந்து ஒரு மோசமான வின்னிங் பெர்சன்டேஜ் வச்சுருக்காங்க. 9ல் 2 தான் வின் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு வென்யூவில். ஓகே, இப்போ நம்ம டீம் எடுத்துக்கலாம். டீம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஒரு பழைய ஃபார்முலா பார்த்துருவோங்க ட்ரீம் டீம். சரிங்களா? ஓகே, இது வந்து நைட்டு மேட்ச். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து மத்தியானம் மேட்ச் பார்த்துடலாம். மத்தியானம் மேட்ச்சில் நம்ம எப்பவும் பேசுகிற பாயிண்டில் 50%க்கு கீழே எத்தனை பேர் ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாம். சிராஜ் 1, சாய் கிஷோர் 2, எஸ்ஸுங்க 3, மேக்ஸ்வெல் 4, ஷாருக் கான் 5, டேவிட் மில்லர் 6. சரிங்களா? 50% கீழே மத்தியானம் மேட்ச்சில் வந்து 6 வந்திருக்கு. சரிங்களா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது 6 வந்திருக்கு. இது ஒரு ஃபார்முலா. ஓகே, நைட் மேட்ச் பார்த்துடலாம். நைட் மேட்ச்சில் வந்து டெரி மிச்சல் 1, நிதிஷ் ரெட்டி 2, தேஷ்பாண்டே 3, முஷ்பூர் ரஹ்மான் 4, புவனேஸ்வர் 5. சரிங்களா? இப்போ இந்த 50% அப்படிங்கிறதுக்கு கீழவே ஒரு 2 ஃபார்முலா வந்துட்டுருக்கு. சரிங்களா? 4 அல்லனா 5 ஒரு ஃபார்முலா, 6 அல்லனா 7 ஒரு ஃபார்முலா. இதுதான் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது. சரிங்களா? நீங்கள் வந்து இந்த 2க்குமே ஃபஸ்ட்டு வந்து 10 டீம் போட்டு கண்டினியூ ஐபிஎல் முடிய தள்ளி போட்டுருங்க மேக்ஸிமம். ஏன்னா ஒரு ட்ரெண்ட் வருதுங்கிறனால அதை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிங்க. வேறு எதுவுமே யோசிக்காதீங்க. ப்ளஸ் இது கூட நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் அதை ஜாயின் பண்ணணும். சரிங்களா? இது ஒரு பிரச்சனை. இந்த 2 பிரச்சனையும் நீங்கள் தீர்வு ஃபஸ்ட்டு பண்ணியே ஆகணும். ஓகே, அது எப்படிலாம் வருது அப்படின்னா ஒரு ஹைப்புக்கு கூட 0 to 40 கேட்டகரி இது ஒன்று ஃபார்முலா. சரிங்களா? இது ஜாயிண்ட் ஆகுது. இப்போ டெரி மிச்சலுங்கும் போது 0 to 40க்குள்ளே தான் இருப்பார். 28-30% இருக்கார். ஓகே, இது நைட்டு மேட்ச்சு. மத்தியானம் மேட்ச்சில் பார்த்துடலாம். மத்தியானம் மேட்ச்சில் ஹைப்புக்கு கூட எது ஜாயிண்ட் ஆகிருக்குன்னா நம்ம பேசுவோம் பார்த்தீங்களா, 0 to 40. அப்படி இல்லை அப்படின்னா 40 to 60, 65 கேட்டகரி. இந்த 2 தாங்க ஜாயிண்ட் ஆகும். நீங்கள் வேறு எங்கேயுமே தொலைவாதீங்க. சரிங்களா? சேஃபாக வேணுங்கிறவங்க ஹைப்பிக்கிலே போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஹைப்புக்கு கூட ஜாயிண்ட் ஆகி தான் இந்த 2மே ஜாயிண்ட் ஆகுது. 0 to 40க்குள்ளே, 40 to 65க்குள்ளே. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். எல்லா மேட்சுமே அப்படி தான் இருக்கும். பாருங்கள், அப்படி ஸ்கிப் பண்ணி பாருங்கள்.
இந்த மேட்ச் இது ஐபிஎல்லில் வந்து ஒரு 20 மேட்ச்க்கு ஒரு ட்ரிப் இந்த மாதிரி 2 ஹைப்புக்கும் ஜாயிண்ட் ஆகும். சரிங்களா, நம்ம முந்தானத்தே பேசணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், திலக்கோர்மாலாம் உங்களுக்கு 60-65 கேட்டகரியில் இருப்பார். 60-65 கேட்டகரி, 66 அந்த மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ஜாயின் பண்ணுற விஷயந்தான் பெருசு. மெக்கூருக்கு வந்து உங்களுக்கு 70க்கு மேலே 75 அந்த ரேஞ்சில் தான் இருக்கார். எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா, அதனால தான் உங்களுக்கு ஜாயின் பண்ணுறது ஆப்ஷனையும் சொல்லிட்டோம். ப்ளஸ் ட்ரெண்டிங்கில் எத்தனை பிளேயர் எப்படி வராங்கிறதே நம்ம பேசிட்டோம். இதை தான் நீங்கள் எடுக்கணும். சரிங்களா, ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம அந்த இதே நம்ம எடுத்துடலாம். ஏன்னா அந்த ஒரு விஷயம் வர்றதுனால ஃபஸ்ட்டு நம்ம ஹைப்பிக்கு எடுத்துருவோம். சரிங்களா, ஃபஸ்ட்டு லோ பிக்கை ஃபுல்லாக எடுத்துருங்க. ஷாய்கோப், போரேல், ரிங்கு சிங், வெங்கடேஷ் ஐயர், ரகுவாஞ்சி, ரமன்தீப் சிங், இம்பேக்டில் இருக்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. கலீல் அகமது, வருண் சக்கரவர்த்தி, சமீரா, ஹர்ஷித் ராணா, முகேஷ் குமார், இன்னும் வில்லியம்ஸ் இருக்கார், எடுக்க முடியல. ஓகே, அவங்க ரெண்டுத்தையும் வச்சு மேக்கப் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் 11 இல்லை, இம்பேக்டை சேர்த்தா கிட்டத்தட்ட 14 பேர் இருப்பாங்க. சரிங்களா, 14ல் நீங்கள் 2 ஃபார்முலா எடுத்துகிட்டு போங்க. 4 அல்லனா 5 ஒரு ஃபார்முலா இருக்குது. சரிங்களா, 50% கீழே நம்ம சொல்லிட்டு வரோம். இது தாண்டி இன்னொரு % இருக்குது, 6 அல்லனா 7. இந்த 2ல் தாங்க ஏதோ வந்து திரும்ப வந்து நம்மளை இடைஞ்சல் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுது. சரிங்களா, அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 2க்குமே 10 டீம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கேப்டன் வைஸ் ஜாயின் பண்ணுற விஷயத்தையும் நம்ம பேசிட்டோம். இது தான் நீங்கள் பண்ணணுங்க. ஐபிஎல் முடியுதுண்டி இதை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கட் ஆகும். சரிங்களா, ஏன்னா இதை தாண்டி வர விஷயமே இல்லை. ஐபிஎல் தான் ட்ரெண்டிங்காக வந்துட்டுருக்குன்னா ட்ரெண்டிங்கை பிடிச்சி போயிட்டுருக்கு. ஏன்னா நம்ம வீடியோ இன்றைக்கி போடுறோம், நாளைக்கு பாருங்கள் இதே தான் நம்ம பேச போகிறோம். அப்போ நீங்கள் இதை தான் நீங்கள் திரும்ப ரிப்பீட் பண்ணணும்னா இங்கேருந்து பிளேயரை எடுத்துகிட்டு போயிடுங்க. கண்டிப்பாக இங்கேருந்து தான் 4 அல்லனா 5 வரப்போகுது, 50% கீழே. சரிங்களா, அப்படி இல்லை அப்படின்னா 6லேருந்து 7 இந்த 2 தான் வருது. அப்படிங்கிறனால அப்போ இங்கேருந்து ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் மனசில் தோன்ற பிளேயரை எப்படியாவது மேக்கப் பண்ணி உள்ளே கொண்டு போய்க்கோங்க. சரிங்களா, ஓகே. இப்போ கீப்பர் செக்ஷனில் நீங்கள் சால்ட் எடுத்துக்கோங்க, பண்டி எடுத்துக்கலாம். சாய்கோ பண்ணால் போகிறல ஏதோ ஒரு பிளேயரை யூஸ் பண்ணி கொண்டு போங்க. உங்களுக்கு லோ பிக் கம்பல்சரி தேவை அப்படின்னா கண்டிப்பாக கொண்டு போய்க்குங்க. சரிங்களா, இப்போ பேட்டிங் ட்ராக்குங்கிறனால கண்டிப்பாக நீங்கள் சாய்கோப் கூட போகலாம். சரிங்களா, ஓகே, சாய்கோப் கூட போகலாம். ஸ்டெப்ஸு ஐயர் 7 ட்ரிப்பு வந்திருக்காருங்க. 7 ட்ரிப்பில் 2 பேர் இருக்காங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இவர் ஒன்று, நரேன் ஒன்று. சரிங்களா, 2 பேருமே 7 ட்ரிப்பு வந்திருக்காங்க. 7ல் ஏதோ ஒரு பிளேயர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். சிங்கிள் பிளேயர்னால் கேரண்டியாக தூக்கிடலாம். 2 பேர் இருக்கிறனால ஒரு பிளேயரை ட்ராப் பண்ணிக்கலாம். ஏன்னா டபுள் ஆப்ஷன் இருக்குன்னா நிறைய நம்ம கொண்டு போய்க்கலாம். அவருமே டவுட் தான், ஏன்னா 7ங்கிறது ரொம்ப ரிஸ்க்கு. சரிங்களா, ரிங்கு சிங் வச்சுக்கோங்க. ஜாக் ப்ரெஷர் ஃபார்மில் நல்லா இருக்காருங்க. எல்லாருமே அவரை ட்ராப் பண்ணுவாங்க. இன்றைக்கி எனக்கும் சப்போஸ் ஒரு 40 ரன்னுக்குள்ளே 30 ரன்னுக்குள்ளே அடித்து கூட உள்ளே வரலாம். அதனால் நான் இவரை மறுபடியும் கொண்டு போகிறேன், ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஓகே, ரகுவாஞ்சி எடுத்துக்கோங்க. ஒருவேளை ஜாக் ப்ரெஷர் வேண்டாம் அப்படின்னா ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு போங்க. சரிங்களா, ஏதோ ஒரு பிளேயராக மேக்கப் பண்ணிக்கோங்க. ஓகே, ரசல் எடுத்துக்கோங்க. நரேன், அக்சர் பட்டேல் போன மேட்ச்சு பெருசாக வரல, இந்த மேட்ச் வரக்கு வாய்ப்பு இருக்கும். இங்கேயே பார்த்திங்கன்னா ஆல்ரவுண்டரில் பாருங்கள் 3 ஹைப்புக்கு ஏதோ ஒன்று போகிற மாதிரி இருக்குது. எனக்கு என்னமோ இந்த 7+7 பேர் வர 7 ட்ரிப் வந்ததுனால கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஓகே. பவுலிங்கில் குல்தீப் எடுத்துக்கோங்க. கலீல். இன்னும் பவுலிங்லாம் ஃபுல்லாக எடுக்கணும் அப்படின்னா மேலே ட்ராப் பண்ணிக்கோங்க. சரிங்களா, மேலே ஏதோ பிளேயரை ட்ராப் பண்ணி கொண்டு போய்க்கோங்க. எனக்கு ஹைப்புக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கூட சால்ட்டை கூட தூக்கிட்டு இங்கே கொண்டு வந்துருங்க. சரிங்களா, சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா இருக்காங்க, இந்த மாதிரி கொண்டு வந்து பாருங்கள். சரிங்களா, இப்போது நம்ம லோபிக்கு ஆல்மோஸ்ட் 50% கீழே கலீல் அகமது 1, ஹர்ஷித் ராணா 2, ரகுவாஞ்சி 3, ரிங்கு சிங் 4, ஷாய்கோப் 5ங்கிற ஃபார்முலா கொண்டு போயிருக்கேன். இந்த 5 பேரில் உங்களுக்கு யாராவது டவுட்டாக இருந்தால் மட்டும் கண்டிப்பாக ட்ராப் பண்ணிவிட்டு வெளியிலேருந்து உள்ளே கொண்டு வாங்க. சரிங்களா, ஏன்னா ரிங்கு வர மாதிரி இருந்தால் மேலே விக்கெட் விழுந்த மாதிரி இருக்குது. எல்லாமே கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. ஓகே, இப்போ 5ங்கிற ஃபார்முலா நான் கொண்டு போயிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த 5ல் டவுட் பிளேயரை ட்ராப் பண்ணிவிட்டு வெளியிலேருந்து லோ பிக்கை கொண்டு வாங்க. சரிங்களா, ஓகே. இப்போ கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது ஜாயின் பண்ணுற பிளேயரை ஃபுல்லாக போட்டுருவோம். ஹைப்புக்கு எல்லாமே ஜாயின் பண்ணிடுங்க. சரிங்களா, ஹைப்புக்கு ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு இவங்க கூட லோ பிக்கு நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, 0 to 40 கேட்டகரி ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து 40 to 60, 65 கேட்டகரி. இந்த 2 தான் ஜாயிண்ட் ஆகும். சரிங்களா, கண்டிப்பாக இதான் ஜாயிண்ட் ஆகும், ஷோராக சொல்கிறோம். சரிங்களா, அதனால் நீங்கள் எதுவுமே யோசிக்காதீங்க. 20 டீம்லையும் இவங்க 2 பேர்த்தையும் பிடிச்சி ஜாயின் பண்ணி போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கட் ஆகும். சரிங்களா, ஓகே. இப்போது ட்ரீம் லெவலில் ஐபிஎல்லில் இப்போ நடந்துட்டு வர ட்ரெண்டு என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக சொல்லிட்டோம்.
சரிங்களா. நாளைக்கு நீங்கள் இந்த வீடியோ இந்த மேட்ச் முடிஞ்சோடனே போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம பேசின பாயிண்ட் அப்படி மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து உட்காந்துருப்பாங்க. சரிங்களா. ஓகேங்க, இப்போதைக்கு அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம்.